அனு, இவங்க தான் என் அம்மா. அம்மா, இவ தான் அனு. அனு, இவங்கள கம்பெனில எல்லாரும் மிஸ்ஸஸ் பிரகாஷ்னு சொல்லுவாங்க. அம்மா, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல அனு பத்தி. 2 ரூபாய்க்குன்னு தனி பவர் இருக்கு ப்ரோ. அந்த பொண்ணு சூப்பர். சூரிய பிரகாஷ் சூப்பர். கலக்கிட்ட. இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அம்மா, எனக்கு இந்த புடவையை கட்டிட்டு போட்டுமா? ஏன் உன்னை பொண்ணு பார்க்க வராங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணா, எப்பயும் போல சுடிதார்லயே போ, அதான் உனக்கு நல்லா இருக்கும். போடி. ஐயோ, மீரா மேடம். ஹலோ மேடம், நான் கிளம்பிட்டேன் மேடம். எஸ் மேடம், வந்துடுறேன் மேடம். ஐயோ, நான் இன்னும் கிளம்பவே இல்லை, அதுக்குள்ள கால் வந்துருச்சு. சுப்பு, கவனிச்சியா? எத? இந்த அஷ்டமிக்கு அவளுக்கு கனவு எதுவும் வரல பாத்தியா? ஆமாம் புஷ், பாரு, எனக்கு அந்த மேட்டர் நினைவிலே இல்ல. அப்ப இனிமே கனவே வராதா? தெரியலே சுப்பு, அப்படியே வராமலே போயிட்டா சந்தோஷமாவே இருக்கும். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பழா போன அந்த கனவு அஷ்டமியில வந்து அவளை என்ன பாடுபடுத்துது. எப்படியாவது அந்த கனவு ஒழிஞ்சு போனா சரிதான் புஷ். ஆமா சுப்பு, அந்த மகமாய் தான் கண்ணை திறக்கணும். புஷ்பா, ஒருவேளை அடுத்த அஷ்டமிக்கு கனவு வந்தா? வாய் வைக்காத சுப்பு. அம்மா போயிட்டு வரேம்மா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. டிபன் பாக்ஸ் கட்டி தரேன். ஐயோ அம்மா, கார் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, லேட் ஆயிடுச்சு. கம்பெனி கார் தானே, அதெல்லாம் வெயிட் பண்ணலாம். இரு. அனுமா, சரிம்மா, பாத்து போயிட்டு வா. மா சீக்கிரமா. ஏய், சீக்கிரமா கொடு, பறக்கறப்பல். சரி, பை பைப்பா. வாங்கம்மா. ரெடியா? ஆஃப் கோர்ஸ், ஆபீஸ்க்கு போக வேண்டியதாம்மா. உள்ள வரும்போது நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது போன்ல பேசிட்டு இருந்தம்மா. ஆனா கை ட்ரெஸ் எக்ஸலன்ட்மா. தேங்க் யூ. தேவநந்தினி சாரீஸ் அப்படின்னு சொன்னா எனக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது உங்க முகம்தாம்மா. சூர்யா, உன்னை இவ்ளோ சந்தோஷமா பாக்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்திலேயே கிளம்பலாம். வாங்கம்மா. வாவ், டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஹாய் மேடம். ஹாய் மீரா, how are you? Thank you. வாங்க.
வெல்கம் மேம். தேங்க் யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ மேம். தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே மேடம். Happy வெல்கம் birthday, மேம். ma'am. தேங்க் யூ. தேங்க் யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க் யூ so much. அம்மா, ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க ஆபீஸ்க்கு வரீங்க. அதுவும் ஒரு முக்கியமான நாள்ல நீங்க ஆபீஸ்க்கு வர்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. உங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அனௌன்ஸ் பண்ண போறதுல எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷம். இந்த வருஷம் எந்த செலிப்ரேஷனும் வேணான்னு இருந்தேன். ஆமாமா, அதான் இவ்வளவு சிம்பிளா டெக்கரேஷன் பண்ணிருக்கோம். ஆமாமா, இது சிம்பிளாவா இருக்கு? எவ்வளவு கிராண்டா இருக்கு. இது சிம்பிள்ங்கறியே. அம்மா, wish you many more happy returns of the day. Welcome to Prakash Group of Companies. இந்தாங்கம்மா. தேங்க் யூ பங்கஜ். வெல்கம். மேடம் ப்ளீஸ். இந்த பங்கஜ் சார்பாகவும் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் சார்பாகவும் நம்ம கம்பெனி சார்பாகவும் உங்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன பங்கஜ், நீ கூட ரொம்ப ஃபார்மலா பேசுற. இதுல ஒண்ணு கவனிச்சிங்களாமா? கம்பெனிக்கும் ஸ்டாஃப்ஸுக்கும் முன்னாடி அவன் பேரை எப்படி முதல்ல தெளிவா சொல்லிட்டான்னு பாத்தீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். சார் வேணும்னே கலாய்க்கிறாருமா. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. தேங்க் யூ எஃப்எம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. என் பேர் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களேம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன் பேரை மறக்கிறதா? நான் இந்த ஆபீஸ்ல இருக்கிற யார் பேரையும் மறக்கல. நீங்கெல்லாம் இல்லனா இந்த ஆபீஸ இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு சாத்தியமே இல்ல. சாரு இதையே அடிக்கடி சொல்லுவாரு. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றது எங்களுக்கு தான் பெருமை. ஆமா மேம், இந்த கம்பெனில எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான மரியாதை கிடைக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் சூர்யா சார் தான். ஹேய், போதும் போதும். இன்னைக்கு பிறந்த நாள் அம்மாவுக்கு தான். அதனால அம்மாவை தான் எல்லாருமே பிரைஸ் பண்ணணும். அம்மாவை பத்தி தான் பேசணும். நான் வேற நீ வேற இல்ல சூர்யா. உன்னை எல்லாரும் புகழ்றத கேட்கும் போது என்ன புகழ்றத விட அதிக சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. எல்லாரும் நம்ம மேல காட்டுற பிரியத்தை பார்க்கும்போது எனக்கு வர சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். ஆனா இவங்கெல்லாம் பேசுறத கேட்கும்போது அடிக்கடி இந்த ஆபீஸ்க்கு வந்திருக்கலாமோன்னு தோணுது. நீங்க எப்ப வேணா ஆபீஸ்க்கு வரலாமா? இது உங்க ஆபீஸ். ஆனா நீயும் சந்திராவும் தான் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறீங்களே. புதுசா வர்றவங்களுக்கு வழி விட்டாதான் பிசினஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நீங்க என்ன விட ஆபீஸ நல்லா மேனேஜ் பண்றீங்கிறதுக்கு இவங்க தான் சாட்சி. சரி வாங்கம்மா, கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போலாம். வாங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். ஹாப்பி பர்த்டே மேடம். தேங்க் யூ. தேங்க் யூ so much. Happy birthday, madam. உட்காருங்க எல்லாரும். வெல்கம் மேம். உட்காரு சூர்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ராப்ளம் ஒண்ணு இல்லையே? ப்ராப்ளமா? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கும்போது எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அதுவும் சூர்யா சார் மாதிரி பெர்ஃபெக்ட் சிஇஓ கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துட போகுது? இன்னைக்கு என் பர்த்டேங்கிறத விட தேவநந்தினி சாரீஸோட மீட்டிங்ங்கிறது தான் முக்கியம். பொதுவாவே நான் இப்பெல்லாம் ஆபீஸ் விஷயத்துல ஆர்வம் காட்டுறது இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே நான் வந்திருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு தேவநந்தினி சாரீஸோட மீட்டிங்ங்கிறதுனால தான். தேவநந்தினி சாரீஸ நான் வெறும் பிராண்டா மட்டும் பாக்குறது இல்ல. அது மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம், ஒரு ஃபீலிங். அடிக்கடி சொல்லுவேன், தேவநந்தினிக்கு நிகர் தேவநந்தினி தான். அது வெறும் சாரிய பத்திங்கிறதுனால மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. அது உணர்வு பூர்வமா உணர்ந்தாதான். நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த உணர்வு பூர்வமான பந்தத்தினாலதான் தேவநந்தினி சாரீஸ் இவ்ளோ உயரத்துக்கு வந்திருக்கு. இத சாரும் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. மக்கள் மனசுல நாம எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கமா இருக்கோமோ
அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்க சொல்றப்பவும் சார் சொன்னது எவ்வளோ உணர்வுபூர்வமானதுன்னு இப்போ புரியுது. அதனால தான் பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனில தேவநந்தினிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. தேவநந்தினி சாரீஸ் பத்தி நீங்க சொன்னதெல்லாம் சரிதாம்மா. தேவநந்தினிக்கு நிகர் தேவநந்தினி தான். தேவநந்தினி ஒரு பிராண்ட் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல. சரியா சொல்லணும்னா அது ஒரு எமோஷனல் ரிலேஷன்ஷிப். அந்த பாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த பாண்டிங்கை தான் நம்ம பிசினஸ் ஆகும் பிராண்டாவும் மாத்துறோம். என்ன மாறினாலும் பேசிக்கா இருக்கிறது அந்த பாண்டிங்கும் ரிலேஷன்ஷிப்பும் தான். அதனால தான் தேவநந்தினி சாரீஸை தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கி அதை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்றோம். இதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? இல்லம்மா, அது வேற. இவ்வளவு நேரம் தேவநந்தினி சாரீஸ் பத்தி சொன்னீங்களே, நீங்க சொன்னது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு ஹெட்டை அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். ஓ, அதுதாம்மா சர்ப்ரைஸ். அந்த ஹெட் யாருன்னு இப்போ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். யாரு? நம்ம எல்லாரும் தேவநந்தினி சாரீஸ் பத்தி என்னெல்லாம் சொன்னோமோ அது எல்லாம் பிரதிபலிக்கிற ஒரு முகம் இந்த முகமா தான் இருக்க முடியும்னு உங்களுக்கு தோணுமா? அப்படி ஒருத்தங்களை தான் நான் தேவநந்தினி சாரீஸ்க்கு ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். அவங்க யாருன்னு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது தான் இந்த மீட்டிங்கோட அஜெண்டாவே. இத்தனை நாளா இந்த மீட்டிங்கோட அர்ஜென்டா என்னன்னு தெரியாம நான் காத்துட்டு இருந்தேன். இதோ சூர்யா சொல்ற இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. சூர்யா சொல்றத பார்த்தா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. Yes. This is the time to introduce the new chief of Devanandini Sarees. Let us welcome the chief of Devanandini.
ப்ளீஸ் டேக் யுவர் சீட். என்னாச்சுப்பா? நத்திங்மா, வந்து உட்காருங்க. Everybody take your seats. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதான் சார், தேவநந்தினி சாரீஸ்க்கும் நமக்கும் உள்ள எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. கரெக்ட். அப்படிப்பட்ட தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா நாம இந்த மேடத்தை நியமிச்சிருக்கோம். குட், வெரி குட், எக்ஸலன்ட் செலெக்ஷன். இப்பதான் புரியுது சூர்யா ஏன் இந்த விஷயத்தை இவ்ளோ சர்ப்ரைஸா வச்சிருந்தான்னு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அனுதான் தேவநந்தினி டிபார்ட்மெண்ட்டுக்கு சீஃபா இருப்பான்னு. வாட் இஸ் செலக்ஷன் சூர்யா, ஐ லவ் இட். சூர்யா சொன்ன மாதிரி என்னுடைய பர்த்டேக்கு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கிஃப்ட். அனு, தேங்க்யூ சூர்யா, தேங்க்யூ சோ மச். சூர்யா, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவனே, கோயில்ல பார்த்த பொண்ணுன்னு, இவதான். இததான் தெய்வ சங்கல்பம்னு சொல்றது. நாம 2 பேரும் இங்கதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு எழுதியிருக்கோ என்னமோ. தேவநந்தினி சாரீஸோட சேல்ஸ நீ கூட்டுறதுக்கு நீ கொடுத்த ஐடியா எல்லாம் எல்லாத்தையும் கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டானு. உன்னை பார்த்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். யூனோ, அத இன்னும் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்ஸ்மா. உன் சார்புல தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் இன்னும் நல்ல பேர் வாங்கணும். நீ இன்னும் பெரிய அளவுக்கு போகணும்னு நான் உன்னை வாழ்த்துறேன். தேங்க்ஸ்மா. சார், தேவநந்தினி ஹெட்டுக்கான புது ரூம் இனாகிரேஷனையும் முடிச்சிடலாமா சார்?